சார், இப்போ ஜி.கே. மணி அவர்கள் உங்கள் கட்சியில் நீண்ட நாள் இருந்தவர், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கட்சியோட தலைவராக இருந்தவர். அவரை கட்சியை விட்டு நீக்கிறது சரியா சார்? இல்லை, தவறு. அவர் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று திரு ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டவர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். கட்சியினுடைய உச்சபட்ச அத்தனை அதிகாரங்களையும் அத்தனையும் அவர் வழங்கப்பட்டு இதுவரையில் செயல்பட்டு வந்தவர். ஆனாலும் அவர் சமீப காலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக, கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராகவும் கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் சொல்வது என்பது சற்று வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல் என்பது இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறுவனர் தலைவர் அப்படிங்கிற முறையில் அவங்க ஜி.கே. மணி அவங்கள சட்டமன்ற குழு தலைவராக டாக்டர் ராமதாஸ் தான் நியமித்தாங்க. இப்போ அவங்கள நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் போகுமா? முன்பே உங்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்தியிருக்கேன். கட்சியினுடைய நிறுவனருக்கு தேர்தல் எங்கள் கட்சியினுடைய விதிகளில் என்ன அதிகாரம் இருக்கிறது, கட்சியினுடைய தலைவருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் என்பது தேர்தல் எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற குழு தலைவர்களை பொறுத்தவரையிலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையானவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரைத்தான் அந்த தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவராக அறிவிக்க முடியும். எனவே இங்கே 4 பேரில் இன்றைக்கி 3 பேர் இணைந்து இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது சட்டப்பூர்வமானது. இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது செயலாளர் அவர்களுக்கு நன்கு தெரியும். அதை அவரும் இன்றைக்கு தெளிவுபடுத்தினார். எனவே இந்த நேரத்தில் இந்த கடிதத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சார், கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் ஜி.கே. மணி அவர்கள் நிறுவன தலைவருக்கு ஆதரவாக இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் கட்சியை பற்றி பேசுவதற்காகவும் அவர் நீக்குவது சரியா இருக்குமா? ஏன்னா கட்சிக்காக பல ஆண்டுகள் திரும்பியும் கட்சியை விட்டு நீக்கினதா சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்கிறோம் குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது இதாக இருக்கும். ஏன்னா மூத்த தலைவர் சட்டமன்றத்திலே அவர் மூத்த தலைவராக இருக்காரு, அவரை நீக்குவது சரியா இருக்கும். அதாவது ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள், கட்சியினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் பார்த்து தான் ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது முடிவெடுக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த எடுக்கப்பட்ட முடிவினுடைய தகவல் என்பது நமது செயலாளர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்தில் என்னன்னு சொல்லி உங்களோட தரப்புக்கு நியாயம் கேட்டிருந்தீங்க, தேர்தல் என்னன்னு சொல்லி அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவர்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் என்பது மிக லிமிட்டடு ஸ்கோப்பு தான் அவங்களுக்கு இருக்குது. அதில் கட்சியினுடைய தேர்தல் போது சின்னம் ஒதுக்குவது, தேர்தலில் போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அங்கீகாரத்தை இழந்திருந்தால் அவர்களுக்கான அந்த சலுகையின் அடிப்படையில் இதற்கு முன்பு பயன்படுத்திய சின்னத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் செய்கிறது. அந்த சின்னத்தை இப்பொழுது எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் அதற்கான அங்கீகரிக்கக்கூடிய கடிதம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்குவதற்கான அதிகாரம் என்பதும் தேர்தல் ஆணையம் அதனுடைய கட்சியினுடைய தலைவருக்கு கொடுக்கும். அதையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று, கட்சியினுடைய அலுவலகம் எது என்பது முக்கியமானது. கட்சியினுடைய அலுவலகம் 10 திலக் தெரு என்பதையும் தேர்தல் ஆணையம் இப்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் தொடர்பான இந்த முடிவுகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமான தலைவராக தொடர்கிறார். அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் நிறுவனராக தொடர்கிறார். எனவே இப்பொழுது எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கட்சியை பலப்படுத்தக்கூடிய வகையில், கட்சியினுடைய நிர்வாக கட்டமைப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பது பெருமளவில் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்களாகிய நீங்கள் பெருமளவில் அதை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதன் மூலமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். யாருடன் கூட்டணி, எப்படி கூட்டணி அமைப்பது என்பதையெல்லாம் உரிய நேரத்தில் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.